بسم الله الرحمن الرحيم سبح لله ما في السماوات وما في الأرض وهو العزيز الحكيم. அத்தியாயம் அஸ்ஸஃப். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 14. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹுவை துதிக்கின்றது. மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தோன், நுண்ணறிவாளன். يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون إن الله يحب الذين يقاتلون في سبيله صفا كأنهم بنيان مرصوص. ஏன் நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது அல்லாஹுவிடம் மிகவும் வெறுப்புக்குரிய செயலாகும். எவர்கள் அல்லாஹுடைய வழியில் ஈயத்தால் வார்க்கப்பட்ட சுவரை போன்று உறுதியாக அணிவகுத்து நின்று போர் புரிகின்றார்களோ அவர்களையே அல்லாஹ் நேசிக்கின்றான். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ يَا قَوْمِ لِمَ تُؤْذُونَنِي وَقَدْ تَعْلَمُونَ أَنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ فَلَمَّا زَاغُوا أَزَاغَ اللَّهُ قُلُوبَهُمْ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْفَاسِقِينَ. மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். என் சமூக மக்களே, எனக்கு ஏன் துன்பம் அளிக்கின்றீர்கள்? நான் அல்லாஹுவிடமிருந்து உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள். பின்னர் அவர்கள் கோணல் வழியை மேற்கொண்ட போது அல்லாஹுவும் அவர்களின் உள்ளங்களை கோணலாக்கி விட்டான். மேலும் பாவிகளுக்கு அல்லாஹு நேர்வழி காட்டுவதில்லை. وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ مُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَمُبَشِّرًا بِرَسُولٍ يَأْتِي مِن بَعْدِ اسْمُهُ أَحْمَدُ. فَلَمَّا جَاءَهُم بِالْبَيِّنَاتِ قَالُوا هَذَا سِحْرٌ مُبِينٌ. وَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُوَ يُدْعَى إِلَى الْإِسْلَامِ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. يُرِيدُونَ لِيُطْفِئُوا نُورَ اللَّهِ بِأَفْوَاهِهِمْ وَاللَّهُ مُتِمُّ نُورِهِ وَلَوْ كَرِهَ الْكَافِرُونَ. هُوَ الَّذِي
أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. மரியத்தின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதையும் நினைவு கூறுங்கள். இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களே, நான் அல்லாஹ்வினால் உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன். நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியவனாயிருக்கின்றேன். மேலும் எனக்கு பிறகு அஹ்மது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கின்றேன். எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் மீது பொய்யை புனைந்துரைப்பவனை விட கொடுமைக்காரன் வேறு யார்? அதுவும் இஸ்லாத்தின் பக்கம் முற்றிலும் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதின் பக்கம் வருமாறு அவனுக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹு நேர்வழி காட்டுவதில்லை. இவர்கள் அல்லாஹுவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்துவிட விரும்புகின்றார்கள். ஆனால் அல்லாஹுவின் முடிவு என்னவெனில் தன் ஒளியை முழுமையாக பரப்பியே தீர்வது என்பதாகும். இறை நிராகரிப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே, அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக. இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரியே. يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. يغفر لكم ذنوبكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم. وأخرى تحبونها نصر من الله وفتح قريب وبشر المؤمنين. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹுவின் வழியில் உங்கள் பொருள்களாலும் உயிர்களாலும் ஜிஹாது செய்யுங்கள். நீங்கள் அறியக்கூடியவர்களாயின் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான். மேலும் தோட்டங்களில் உங்களை நுழையச் செய்வான். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நிலைத்திருக்கும் சுவனங்களில் மிகச்சிறந்த இல்லங்களையும் உங்களுக்கு வழங்குவான். இதுவே மகத்தான வெற்றியாகும். மேலும் நீங்கள் விரும்பும் இன்னொன்றையும் உங்களுக்கு நல்குவான். அல்லாஹுவிடமிருந்து கிட்டும் உதவியும் அண்மையிலேயே கிடைக்கவிருக்கும் வெற்றியுமாகும் அது. நபியே, நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்துவிடும். يا أيها الذين آمنوا كونوا أنصار
اللَّهِ كَمَا قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ لِلْحَوَارِيِّينَ مَنْ أَنصَارِي إِلَى اللَّهِ قَالَ الْحَوَارِيُّونَ نَحْنُ أَنصَارُ اللَّهِ فَآمَنَت طَّائِفَةٌ مِّن بَنِي إِسْرَائِيلَ وَكَفَرَت طَّائِفَةٌ فَأَيَّدْنَا الَّذِينَ آمَنُوا عَلَى عَدُوِّهِمْ فَأَصْبَحُوا ظَاهِرِينَ. இறை நம்பிக்கையாளர்களே, மரியத்தின் குமாரர் ஈசா தம் சீடர்களை நோக்கி, இறைவனின் பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் என கேட்டபோது, நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளராக இருக்கின்றோம் என சீடர்கள் மறுமொழி அளித்ததைப் போல் நீங்களும் அல்லாஹுவின் உதவியாளராக திகழுங்கள். அப்போது இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள், மற்றொரு பிரிவினர் நிராகரித்து விட்டார்கள். பின்னர் நாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவருக்கு எதிராக உதவி நல்கினோம், மேலும் அவர்களே வெற்றியாளர்களாய் திகழ்ந்தார்கள்.